வணக்கம். மல்லிகா கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு தோசை செய்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நைட்டே ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு, ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். 1/4 டம்ளரு. இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருந்தாங்க நைட்டே. இது 3த்தையும் சேர்த்து நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தாங்க. பச்சைப்பயிறு, பச்சரிசி, கொஞ்சம் வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டு பாருங்கள். நைட் நான் ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். நைட்டே ஊற வச்சுருக்குறேங்க. அதுக்கு கூட நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாங்க. இதை பாருங்கள். பச்சரிசியும் பச்சைப்பயிரும் நல்லா ஊறி போச்சுங்க. இதுக்கு நம்ம பாருங்கள் ஒரு பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் இஞ்சி போட்டிருக்கோம் பாருங்க. இது கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஜார் கூட போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாங்க. கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற உப்பு, பாருங்கள். தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணுங்க. இப்போ நம்ம பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோங்க. மாவை நம்ம பாருங்கள் நல்லா அரைஞ்சிச்சுங்க. நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. நல்லா நம்ம மாற்றியாச்சு பாருங்கள். மாற்றிட்டேங்க பாருங்கள். தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் தோசை ஊற்றியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் அது மேலே விட்டுருந்தாங்க. பாருங்கள் தோசை நல்லா வெந்துச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்து தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவு கரைக்கிறோம் இல்லைங்களா, இது நம்ம ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கணுங்க. மீடியமாக இருக்கணுங்க. அரைச்சிக்கணுங்க. இதை நம்ம நல்லா உடம்புக்கும் நல்லது. இது ஹெல்த்தி ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள். அதுக்கு நான் சைடிஷ் தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன், புதினா துவையல் பண்ணியிருக்காங்க. தேங்காய் சட்னி ஒன்று கூட அரைச்சிக்கலாங்க. இதுக்கு நம்ம இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க ஃபுட்டு. இது சாப்பிட்லாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.